ஹாய் கேமர்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் பார்க்க போறோம். ஏன் ப்ரோ ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. சும்மா அந்த 10 செகண்ட் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. அதனால தான் அப்படியே கேப் போட்டு பேசுறேன். கம் பேக் டு த ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லி மேட்ச் உள்ள போகலாம். என்ன மேட்ச் பார்த்தா ரூம் மேட்ச் தான். ரேண்டம் பிளேயர் ரூம் மேட்ச் ரொம்ப நாளாக நீங்கள் போட சொல்லிட்டே இருந்தீங்க ப்ரோ. ரேண்டம் பிளேயர் கூட ரூம் மேட்ச் போடுங்க ப்ரோ. ரொம்ப நாளாக சொன்னதுனால நம்ம வந்து கார்டை கிரியேட் பண்ணி ரேண்டம் ரூம் மேட்ச் போட்டாச்சு. தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பார் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து முட்டை போட ஆரம்பிச்சிட்டான். அட என்னடா இந்த ரேண்டம் பிளேயர்ஸ்னாவே முட்டை போட ஆரம்பிச்சிடுறாங்களடா அப்படிதான் சொல்லி. இதோட 10வது மேட்ச் நினைக்கிறேன் ரூம் மேட்ச். இது என்ன மேட்சுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மேட்ச் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லா மேட்சுமே ஈஸியாக போகிற மாதிரி இருந்துச்சு. சில மேட்ச்லாம் நான் அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த மேட்ச் வந்து ஈக்குவலாக போகும். ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக போகிற மேட்ச். ஆனால் தலைவங்க ஒரு இடத்துல பண்ணுவான் பாருங்க சேட்டைகள். அது நான் ஒரு சில நேரத்தில் ஹேக்கர்னு கூட நினைக்கிற அளவுக்கு ஹேக்கர் ஷாட் தான் அடிப்பான். அதான் வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறமா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு பண்ணிடுங்க. இல்லைன்னா வாயில சொல்ல வைக்காதீங்க. நீங்கள் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நான் அப்படி சொல்ல மாட்டேன் சரியா. ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. சரி ஃபர்ஸ்ட் அங்கே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ரொம்ப நேரம் பேசிக்கினே இருக்கிறோமோ. சரி கம் பேக் டு த ஃப்ரீ ஃபயர். அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி சும்மா போயிட்டு நிற்போம் ஏறிட்டான். MP40 எடுத்து ஒரே அழுத்து. இப்போ பாருங்க M10 எடுத்து அடிச்சுக்கிட்டே டப்புன்னு போட்டு விட்டான். ஹெட்ஷாட் அவ்வளோ ரேஞ்சில் எப்படி ஹெட்ஷாட் அடிச்சான்னு எனக்கு தெரியல. சரி ஃப்ளூக்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படியுமே. சரி ஃப்ளூக்கில் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் விட்டேன். 2வது ரவுண்டு வந்து மில்லில் கொடுத்தாங்க. நம்ம மாமியார் வீடு இது. நம்ம மாமியார் வீட்டில் நம்மளை யாரும் அடிக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு இது கட்டை மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். அடி வாங்கிட்டான். ஏற்கனவே அடி வாங்கிட்டு சுற்றி க்ளோவில் போட்டு உட்காந்துட்டு இருந்தான். ஏறி போய் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக ஏறி அடிக்கலான்னு பார்த்தா 2-3 அடி விழுந்துருச்சு. M10ல விழுந்துருச்சு. இருந்தாலும் பாருங்க திருப்பி சுற்றி முட்டை போட ஆரம்பிச்சிட்டேன் திருப்பி உள்ள. அந்த முட்டை போட போது வேற பாம்பு ஃபயரை வேற போட்டு விட்றாங்க. பின்னாடி எரியாதானே எனக்கு தெரியல. வெறுப்பாகுது. சரி விடுங்க. அது ஒரு நல்லா அழுத்தி பிடிக்கிறான். செத்து தொலைய மாட்டேங்கிறான் பைத்தியகார பையன். டே சாவிடா டே தம்பே. அவர் பேர் தானே தெரியலங்க, மறந்து போச்சு. இப்போ நல்லா 2 போட்டு அழுத்தி விட்டாச்சு. இதில் பார்க்கும்போது எனக்கு பாட்டு மாதிரி தெரிஞ்சு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தானா சரி பாட்டு அப்படின்னு நினச்சேன். இதுக்கப்புறம் தான் தலைவன் ஆன் பண்ணிட்டாலும் எனக்கு தெரியல. என்ன வாட்டி அடிப்பான்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மில்லு இது பேர் அப்சர்வேட்டரி. இது வந்து என்னோட அம்மா வீடு. ஒரு இடத்துக்கு ஒரு வீடு வைப்போம். இது வந்து என்னோட தாய் வீடு. இந்த இடத்துல அடிப்பான் பாருங்க ஒன்று பத்துலாம். பாருங்க வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. நானே இதை P90 எடுத்து அடிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க பொத்துன்னு ஒரே அடி முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு கிளம்புங்கப்பா. அடிச்சா நான் ஒரு அடி தான் அடிப்பேன் எல்லாம் அடிக்க மாட்டேன்னு அந்த மாதிரி சங்கத்துல இருந்து வந்திருக்கான் போல. சம்மர் அடிக்கிறான் போட்டு. அப்புறம் 4வது ரவுண்டு. இந்த ரவுண்டு தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன். ஹேக்கர் தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சு கன்ஃபார்ம். நான் குட்டியா ஒரு ஹெட்ஷாட் அடி பேக் இல்லது 91 போச்சு குட்டி ஹெட்ஷாட்டா அடிச்சாச்சே குடுக்குன்னு ஓடுவேன் பாருங்க. இனியாடா ஓடி வர அப்படின்னு சொல்லி மண்டியில அடிச்சு விட்டுருவான். அடிக்கிறதால ஹெட்ஷாட் தான் கீழே வரும். பாடி ஷாட்டே வராது பாருங்க. ஒரே வீடு போ நெசட்டி இல்லை. அடடே என்னடா இவன் இப்படி அடிக்கிறான் பைத்தியக்கார. பிசி பிளேயரா இருப்போம் இல்லை ஹேக்கரா இருப்போம் எனக்கு தெரியல கன்ஃபார்மா. ஹேக்கரா இல்லை பிசி பிளேயரா. நீங்க என்ன பிளேயர் மறக்க கன்ஃபர்ஸ்ல அவன் பண்ணுங்க. அவன் என்ன பிளேயர்னு. ஐயோ இந்த அடி அடிக்கிறானே. அதுக்கப்புறம் பாருங்க அவன் பயந்துட்டேன். டக்கு கிட்ட வந்துட்டான். ஐயோ அப்படி இது வேற போட்டு விட்டான். ஓரியன் வேற நல்லா. அவனுக்கான ஒரு வீக்னஸ் இருக்கு போல. சுத்தி குளோரும் போட மாட்டான் போல பைத்தியக்கார. அப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா முடிச்சு விட்டாச்சு. 2 ரவுண்ட் நான் ஜெஸ்டா 3 ரவுண்ட் ஜெஸ்டா. இது வந்து அடுத்த ரவுண்டு 5வது ரவுண்டு 6வது ரவுண்டு அது இல்லையா 6வது ரவுண்டு. இந்த ரவுண்டும் போட்டு பழந்துருவான் என்ன. அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்வாங்களா அந்த மாதிரி தான். இந்த ரவுண்டு ரொம்ப நேரம் போகும். ரொம்ப நேரம் போற மாதிரியே இருக்கும் இந்த ரவுண்டு. ஆனா பாருங்க அடிச்சிடும். இதான் அடிக்கிறான் பாருங்க தம்பி. டபுள் பேரல் தான் இத்தனைக்கும். டபுள் பேரலே பாதி HP குறைச்சி விட்டுறான். எனக்கு பக்குன்னே இருந்துச்சு. ஐயோ போட்டு தள்ளிடுவான் போலக்குதே இவன் அப்படி தாய். அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி நிக்கிறாரு. நிற்கும் போதே தெரியலையா ப்ரோ பிளேயர்னு அந்த இருக்கலாம். முடிஞ்சுபாச்சு. M10 எடுத்து ஒரே சோறுக்கு மண்டையிலே. டேய் இந்த அடிக்கிறீடா பைத்தியக்காரன் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. இதுக்கப்புறம் நம்ம சில நாள் கழிச்சு சில மேட்ச் கழிச்சு கம்பேக் கொடுப்போம். அதை வெயிட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துலயும் ஹெட்ஷாட் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். க்ளோஸ்லேயே அடிப்பான் பாருங்க. ஹெட்ஷாட்டா பாடி ஷாட்டா ஹெட்ஷாட் தான் வரும். ஆமா ஹெட்ஷாட். முடிஞ்ச பாஸ் வீட்டுக்கு போங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னே இருக்கான். பொத்து என்னடா இந்த அடி வாங்குற அப்படின்னு நினைக்க தோண ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணுவேன். இப்போ இதுக்கப்புறம் இவன் அடிக்க விடக்கூடாது. நம்ம ஏறி போய் அடிக்கணும். அவனுக்கு கேப்பே கொடுக்கக்கூடாது. பாருங்க M10 தான் ஆடவே மாட்டேன் மோஸ்டா. ஆனால் இந்த மேட்ச் ஃபுல்லாக M10 AK எடுத்து தான் ஆடினேன். ஏன்னு தெரியல எனக்கு. MP40 தான் எப்பயுமே எடுப்பேன். ஆனால் நான் எந்த இடத்துல ஒரு பைத்தியகாரத்தனமான வேலை பண்ணுவேன் பாருங்க. பாருங்க இது மேலே ஏறலாம் ஈஸியாக. அந்த குளோவல் மேலே இது மேலே குதிச்சா ஈஸியாக ஏறிட்டு ஒரு அடி வச்சுட்டு தப்புன்னு கீழே குதிச்சிட்டேன். திருப்பி ஏற பார்ப்பேன். தம்பி உனக்கு ஏறவும் தெரில. கொஞ்ச நேரம் அமைதியாக கறவும் மாட்டேங்கிறேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு ரேஞ்சு கிடைக்குமா அப்படின்றது இப்போ தான் தெரியுது M10 இப்படி ரேஞ்சு கிடைக்குமா அப்படின்றது. ஆனால் ஒரு சிப்பு கூட இல்லைன்னா வேஸ்ட் தான். 3 சிப் போட்டால் தான் நல்லா இருக்கு. சிப்பு போடாமல் அடிச்சா தம்மி அடிக்குது. இந்த டைமில் தான் அவன் எங்கே இருக்கானே தெரியல. திடீர்னு பார்த்தா மேலே கீழே குதிக்கிறான். அட பைத்தியக்கார குரங்குக்கு பிறந்தவனா இருப்பான் போலகுதே. தம்பே ஓரியன் வேறு அடிக்கடி புதுசுன்னு ஓரியன் போட்டு விட்றான். டே ஓரியனை டூலையும் பண்ணுறீங்கடி. வேற இந்த ஓரியனு அது பேர் என்னது ஸ்பீடு கேரக்டர் தான் போட்டு அடியோலையும் பண்ணுறாங்க. இன்னும் நல்லா எத்தனை வாட்டரா அடிக்கிறது செத்தம் விளையாண்டா பாருங்க. இப்போ கூட ஒழுங்கா குளோவல் போட மாட்டான். இந்த இடத்துல கட்டை பார்த்து போட்டு விட்டுருவான். சுத்திட்டு போய் இந்த இடத்துல லைட்டா வாட்டர் இருக்கும் வச்சு விட்டுறேன். பைத்தியக்காரன் இவனுக்கு ஒரு வீக்னஸ் போல இது. ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 ரவுண்ட் வின் பண்ணியாச்சு. அவன் 5 ரவுண்ட் வின் பண்ணிட்டான். இதுலேருந்து நம்ம கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி நினச்சா கம்பேக் கொடுத்துட்டு இருப்பேன். ஆனால் இந்த ரவுண்டு ரொம்ப நேரம் போகும். ஜோனே வந்துச்சு, லாஸ்ட் ஜோனே வந்துச்சு. ரொம்ப நேரம் போகும். உங்களுக்கு கட் பண்ணி 7 மிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 18 மிஸ்ஸும் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு 7 மிஸ்ட்டுக்கு சுருக்கி கொண்டு வந்திருக்கேன். அதுக்காக இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. எந்த ஏகேலேருந்து ஏகேவும் நல்லா பவர் ஏற்றி விட்டாங்க போல. செம்மாட்டி அடிக்குது பாருங்க. 30 40 இப்போ 100 HP குறைஞ்சிருக்கானுங்க ஆள்கிட்ட தலைவனுக்கு. இருந்தாலும் நக்கல்னு வாங்கல, அந்த நக்கல் தான் தலைவருக்கு அதான் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவ்வளோ ஹெச்பி அடிச்சுமே எனக்கு பாருங்களேன் எவ்வளோ ஹெச்பியில் கொண்டு வந்து விட்டான்னு 40 ஹெச்பியில் கொண்டு வந்து விட்டான் பைத்தியக்காரன். அழாக்குறதுனால ஏதோ ஹெச்பி ஏறிக்கிட்டு இருக்குது. அடுத்தது 10வது ரவுண்டே. இந்த ரவுண்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இது போட்டு விட்ருவேன். ஸ்கேனர் அழகாக போதில் லைன் அழகாக போயிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம இயற்கையை ரசிச்சது போதும், போய் அடி தம்பி அவனை அப்படின்னு நினச்சி போய் ஏறுவேன். இப்போ இப்படி நேரம் ஆகிட்டு இருக்கும்போது தலைவன் என்ன நினச்சான்னு தெரியல, டெசர்ட்டிகள் எடுத்து ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு. ஆக்கு வேலை செய்யல போல இருக்குது அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தால் முடிச்சு விட்டாச்சு. என்ன ப்ரோ நிற்காம போய் அடிக்கிறீங்க, இதா ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அப்படின்னு கேட்பீங்க. அவன் அடிச்சதை தான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பொத்து மண்ணியில் அடிச்சிட்டு இருந்தான். தெரில ஆக்கரா இல்லைன்னா பிளேயரா ஒரு வெங்காயமும் தெரில. இந்த மேட்சோ அப்படி நிற்பான் பைத்தியக்காரன். இப்போ ஏறுவான் டெசர்ட்டிகள் ஆடுவான் லாஸ்ட் 2 ரவுண்டு. இதுக்கு முன்னாடி ரவுண்டு இந்த ரவுண்டு டெசர்ட்டிகள் ஆடுவான். ஏன்னு தெரில ஆக்கு வேலை செய்யல போல. காசு கட்டல போல தலைவர். ஆக்கு திடீர்னு பிடிங்கி விட்டாங்க போல இருக்குது. ஆக்குனா என்னன்னு ஆக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆக்லாம் போட்டது கிடையாது. அதனால நான் ஒரு பிளேயர்ல அதனால ஆக் போட மாட்டேன். சரி விடுங்க, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு M10 எடுப்பான். பைத்தியக்காரன் திடீர்னு டெசர்ட்டிகள் எடுக்கிறான், திடீர்னு M10 எடுக்கிறான். என்னை வச்சு டெஸ்டிங் பண்ணுறான்னு என்னன்னு தெரியல. ஃபோனு நல்லா புது ஃபோன் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னை வச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு பைத்தியக்காரன். பாருங்க நல்லா அடிச்சிருவேன். 8 போகுது. என்னடா அது M10 8 போதே தம்பி அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. டக்குன்னு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. பார்த்து செஞ்சு விட்டு போங்க. லைக் போடுவேன். லைக் போடும் போதே உங்களுக்கு தெரியும். இவன் என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லேயே கிடையாது, பார்த்தாவே தெரியும். பை கைஸ், பை.